ஹாய்டா ஜூசிஸ், நான் உங்கள் நிஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காதல் ஆசையோட பார்ட் 2 தான்டா. அண்ட் சாரி, கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். டேங், எங்கே இருக்க? வெளியே வா. எங்கடா போன டேங் அப்படின்னு நம்ம ஜங்கு கத்த. ஸோ இப்போ ஒரு மரத்துக்கு பின்னாடிலேருந்து யாரோ நம்ம ஜங்குக்கை அப்படி எட்டி பார்க்குறாங்க. ஸோ நம்ம ஜங்குக்கு அது தெரியாமல் அப்படியே கத்திட்டு இருக்கான். ஸோ நம்ம ஜங்குக்கை பார்க்குற அந்த ஐஸ் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. ஸோ அந்த கண்ணில் ஒரு விதமான கோவம் இருக்குது. ஸோ அப்படியே நம்ம ஜங்குக்கியே தான் பார்த்துட்ருக்கு. ஸோ அப்படியே பார்க்கும் போது என்னமோ நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி மங்கலாக தெரியுறான். டக்குன்னு ஒரு மாதிரி ஃப்ளிஞ்ச் ஆகிட்டு மறுபடியும் பார்க்குறாங்க. ஸோ ஜங்குக்கு இன்னமுமே கத்திட்டே தான் இருக்கான். எங்கடா போனேன்? ஐயோ, நான் தனியாக விட்டுட்டேன்னா என்ன? எங்கே போனேன் அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு வந்துட்டு டக்குன்னு அப்படியே உருண்டு போய் விழுகுறான். ஜங்குக்கு ஒன்றுமே புரியல, எதுக்கு இப்போ போய் விழுந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு நிமிஷம் எந்திரிச்சு பார்க்க. ஸோ நம்ம ஜங்குக்கோட பேக்ல இருந்து அவனோட ஒரு ஸ்வாடு கீழே விழுந்திருக்கோம். ஸோ நம்ம ஜங்குக்கு முன்னாடி ஒரு பர்சன் ஸ்வாடோட நிற்கிறாங்க. மீன் அந்த கெண்டு ஸ்வாடோட நிற்கிறாங்க. ஸோ நம்ம ஜங்குக் தான் நிமிஷம் பார்க்குறான். ஸோ அந்த பர்சன் டக்குன்னு அந்த ஸ்வாடை வச்சு நம்ம ஜங்குக்கு அட்டாக் பண்ணுற மாதிரி வர. ஸோ நம்ம ஜங்குக் இன்னொரு ஸ்வாட் எடுத்து டிஃபெண்ட் பண்ண மாதிரி நிற்கிறான். ஸோ நம்ம ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. என்ன இது அப்படின்ற மாதிரி கேட்க. ஸோ அந்த பர்சன் டக்குன்னு மறுபடியும் ஜங்குக்கு ரொம்ப கோவத்தோடு அட்டாக் பண்ண வராங்க. ஸோ ஜங்குக் தான் ஸோ அவனுக்கு அட்டாக் பண்ண தோணலை, அவன் டிஃபெண்ட் மட்டுமே பண்ணுறான். ஸோ அந்த பர்சன் தான் அவனை ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ஷாக அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ அவங்க யூஸ் பண்ணுற டெக்னிக் நம்ம ஜங்குக்கு ரொம்ப புதுசாக இருக்குது ஜங்குக்கு. ஆனால் அவனால் முடிஞ்ச அளவுக்கு அதை தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கான். என்ன பண்ணுற, எதுக்காக இப்படி அட்டாக் பண்ணுற அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் தான் நம்ம டேங் அப்படியே பிளாக் பண்ணிட்டு கேட்க. ஸோ நம்ம டேங் அப்படியே தள்ளி விட்டுட்டு அவன் ரொம்ப கோவத்தோடு திருப்பி ஜங்குக்கு அட்டாக் பண்ண வரான். ஸோ ஜங்குக்கோட ஸ்வாடில் ஒரு தட்ட அது ரொம்ப வேகமாக அடிச்சிருப்பான். ஸோ அந்த ஸ்வாட் அப்படியே கீழே விழுகுது. ஸோ ஜங்குக்கு அப்படியே பார்க்குறான் டேங்க திரும்பி. ஸோ அவனோட கண்ணில் அவ்வளோ கோவம் இருக்குது. ஸோ ஜங்குக் தான் அப்படியே டேங்க பார்த்துட்டே நிற்கிறான். ஸோ டேங் தான் ஒரு மாதிரி நம்ம ஜங்குக் கிட்ட அப்படியே நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கான். ஸோ அப்போ அந்த பர்சனுக்கு அப்படியே கண்ணெல்லாம் ஒரு மாதிரி மங்கலாகுது. ஸோ அப்படியே அந்த பர்சன் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபைன் ஆக. ஸோ அப்படியே மாதிரி நீல் டவுன் போட்ட மாதிரி உட்காடுறான். ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தான் டேங் அப்படின்ட்டு கிட்ட போக. ஸோ அப்போ அந்த பர்சன் அப்போ கூட அந்த ஸ்வாட் எடுத்து நம்ம ஜங்குக்கு முன்னாடி நீட்டுறாரு. ஜங்குக் அப்படியே ஒரு மாதிரி நிற்கிறான். அவனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப குழப்பமாக இருக்கு. அவன் அப்படியே பார்க்க அப்போ டேங்கோட ஹேண்ட்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆக அவன் அப்படியே அந்த ஸ்வாடை கீழே போட்டுட்டு அவன் அப்படியே மயங்கி விழுகிறான். சரி, இப்போ அப்படியே அந்த பர்சன் தான் அப்படியே ஐஸ் அப்படியே பொறுமையாக ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு முன்னாடி தான் நம்ம ஜங்குக்கு உட்காந்துட்டு இருக்கான். ஸோ அதுக்கு அப்படியே இந்த பக்கமாக நம்ம பார்த்தா தேவா ஜிமின் இவங்க 3 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இந்த பர்சன் டக்குன்னு எந்திரிச்சிட்டு, ஜான், நீ தானே என்னை பற்றி சொன்னது அப்படின்ட்டு அந்த பர்சனும் அப்படியே நம்ம ஜங்குக் கிட்ட வர. ஸோ ஜங்குக் தான் அப்படியே நம்ம ஜிமினையும் பார்த்தாமே பார்க்குறான். ஸோ போயிட்டு 2 பேருமே அந்த பர்சன் அப்படியே பிடிச்சிக்கிறாங்க. ஸோ அந்த பர்சன் தான் ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ ஜங்குக் எந்திரிச்சிட்டு, நீ யாரு? நான் யாரா? ஜான், என்ன நினச்சிட்டு இருக்க? என்னை பற்றி யாருன்னு கேட்குற? உன்னை பார்த்து தான் கேட்குறேன். நீ யாரு ஜான்? என்னோட நேம் ஜங்குக். அப்புறம் இந்த முகம் அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் அந்த பர்சனோட ஃபேஸில் ஒரு கையை வச்சு அப்படியே 2 சிக்ஸ் அப்படியே ஒட்டி பிடிச்ச மாதிரி பிடிக்கிறாங்க. இந்த முகம் என் டேங்கோடது, ஆனால் இந்த டேட்டூ அப்படின்ட்டு அந்த பர்சனோட செஸ்ட்டு கிட்ட லைட்டாக அவன் ட்ரெஸ் அப்படியே நம்ம தள்ளிட்டு காட்டுறான். இது என் டேங்கோட டேட்டூ கிடையாது. நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ என் டேங் கிடையாது. நீ யாரு? ஜான், மண்டை குழம்புன மாதிரி பேசாத. அதை என்னை விட சொல்லு. நீ இப்படி நடத்துறதெல்லாம் சரி கிடையாது, பார்த்துக்கோ. நான் உன்னோட கிங். நீ என்கிட்ட இப்படி தான் நடந்துப்பியா? கையெடு ஜான்
அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம பார்த்தா தேவா ஜிமி அவங்க கையை அப்படியே நல்லா க்ரிப்பாக பிடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஜங்கு கிட்ட நெருங்காத அளவுக்கு. நீ யாருன்னு மட்டும்தான் நான் கேட்டேன், எனக்கு அதுக்கு ஆன்சர் தெரியா அப்படின்ற மாதிரி கேட்க, ஸோ அந்த பர்சன் அப்படியே முறைச்சிக்கிட்டே நான் கிம்வி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இந்த பக்கம் ஜிமின் அந்த மாதிரி ஷாக் ஆகுறான். ஸோ ஜங்குக் தான் அப்படியே அந்த பர்சனை பார்த்துட்டு ஜிமினை பார்க்க, ஸோ ஜிமின் அம்மா ஷாக்காக இருக்கிறது ஜங்குக்கும் பார்க்குறான். கிம்வி 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 எங்கே இருக்கீங்க கிம்வி அப்படின்ட்டு ஒரு பர்சன் கத்திட்டே இருக்காங்க. கிம்வி எங்கே போனீங்க கிம்வி எங்கே போனீங்க? ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு ஒரு பர்சன் அப்படியே ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே கத்திட்டே சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அந்த பர்சனோட ஷோல்டரில் யாரோ கை வைக்க, ஸோ அப்போ அந்த பர்சன் ஒரு மாதிரி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஸோ அந்த கை அப்படியே டக்குன்னு இழுத்து பிடிச்சி அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த பர்சன் அப்படியே ஒரு செஸ்ட் மேலே அப்படியே தலையை வச்சுட்டு, கிம்பி எங்கே போனீங்க? நான் ரொம்ப பயந்துட்டேன், விட்டுட்டு எங்கே போனீங்க அப்படின்ட்டு அந்த பர்சனும் சொல்ல. ஸோ இங்கே நம்ம டயாங் தான். கிம்வியா? ஹலோ ஹலோ யாருங்க நீங்கள்? என்ன எதுக்கு ஹக் பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் நவுண்டு நில்லுங்களேன் அப்படின்ட்டு அப்படியே அந்த ஹக்கை பிரேக் பண்ண. ஸோ அப்போ அந்த பர்சனோட ஃபேஸை நம்ம டயாங் பார்க்குறோம். ஜங்குக் இங்கே என்னடா பண்ணுற? என்னடா கெட்டப் இது? கிம்பி என்ன நீங்கள் என்னை திட்டுவீங்கன்னு நான் நினச்சேன். எங்கே உங்கள் கவசத்தை காணோம், உங்கள் வால் எங்கே போச்சு அப்படின்ட்டு அவனோட ஹிப்கிட்ட அவனோட ஸ்வாட் இருக்கான்னு செக் பண்ணுறான். ஜங்குக் ஏன்டா பைத்தியம் மாதிரி பேசுகிற? என்னாச்சு உனக்கு? என்னடா காஸ்டியூம் இது? என்னடா உனக்கு முடி இவ்வளோ இருக்கு அப்படின்ட்டு நம்ம அவங்க தான் ஜங்குக்கோட ஹேர் அப்படி எடுத்து பார்க்குறான். என்ன எப்படிலாம் பண்ணுறீங்க? அது மட்டும் இல்லாமல் யாரை ஜங்குக்குன்றீங்க? உங்களுக்கு என் பேர் மறந்து போச்சா கிம்பி? நான் ஜியோன். அது நீங்கள் என்ன மறந்துட்டீங்களா என்ன? உங்கள் தலையில் ஏதாவது அடிபட்டிருக்கா? யாராவது ஏதாவது பண்ணிட்டாங்களா என்ன? ஐயோ ஜங்குக், எனக்கெலாம் தலையில் அடிப்படலடா. என்னடா ஆச்சு? ஏன்டா ஒரு மாதிரி பேசுகிற? உன் வாய்ஸ்க்கு என்னடா ஆச்சு அப்படின்ட்டு இங்கே ஒரு பக்கம் டயாங் புலம்புறான். ஸோ அந்த பக்கம் ஒரு பக்கம் ஜியான் புலம்பிட்டு இருக்கான். எனக்கு நல்லா தெரியும் கிம்பி, நீங்கள் அந்த மர்ம காட்டுக்குள்ளே போனீங்கல்ல, அதனால தான் உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சு. வாங்க நம்ம நல்ல வைத்தியராக பார்த்து மருந்து போட்டுட்டு போயிடலாம். ஏய் என்ன நீ இப்படிலாம் பேசுகிற? இல்லை கிம்பி, நீங்கள் வாங்க நம்ம போகலாம் அப்படின்ட்டு நம்ம டயாங்கோட ஹேண்ட்ஸை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். ஸோ டயாங்க ஒன்றுமே புரியல, ஒரு மாதிரி குழப்பத்தோடு நடந்துக்கிட்டு இருக்கான். உன்னோட பேர் ஜங்குக் இல்லைன்னு தானே சொன்னேன்? நான் எத்தனை வாட்டி சொல்கிறது கிம்பி, என்னோட பேர் ஜியான். எதுக்கு நீங்கள் என் பேரை மறந்து போகிறீங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரியலை. ஸோ அப்போ ஜியான் தான் ஏறுங்க. எது இதுலையா? இந்த காலத்துலேயுமா அதெல்லாம் இருக்குது? என்ன வளர்றீங்க? உங்கள் ரதத்தில் நீங்கள் ஏற மாட்டிங்களா? என்னோட ரதமா? டேய் என்னடா உன் மண்டியில் தாண்டா அடிப்பட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? எனக்கெல்லாம் சொந்தமாக காரே கிடையாது, நீ என்ன இவ்வளோ பெரிய குதிரை வண்டியை கட்டிட்டு என்னோடதுன்ற? ஐயோ கிம்பி, நம்ம எதுவாக இருந்தாலும் மருத்துவர்கிட்ட போயிட்டு பேசிக்கலாம், நீங்கள் ஏறுங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு நம்ம டேங்க பிடிச்சி அந்த குதிரை வண்டியில் ஏற்றி விட்டுடுறான். ஸோ நம்ம ஜங்குக் தான் அப்படியே ஏறிட்டு, நீங்கள் போங்க, நல்ல மருத்துவர்கிட்ட போங்க, இவருக்கு எதுவும் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அங்கே குதிரை ஓட்டுறவங்க கிட்ட சொல்கிறான். ஸோ அப்போ நம்ம டேங் எதுவுமே பேசலாம், ஒரு மாதிரி திருன்னு முழிச்சுக்கிட்டே இருக்கான். என்னது ஜங்குக் எதோ ஆயிடுச்சா? ஏன் மண்டை குழம்புன மாதிரி பேசிகிட்டு இருக்கான்? இவனும் ட்ரெஸ்ஸும் இன்னும் வித்தியாசமாக இருக்குது அப்படின்ட்டு அவன் யோசிச்சுட்டே இருக்கான். ஸோ அப்படியே இந்த பக்கம் நம்ம ஜங்குக் தான். ஸோ அங்கே கிம்பியோட ஷர்ட்டை பிடிச்சிட்டு, என்ன வளரிக்கிட்டு இருக்க நீ கிம்பினா? அப்போ என் டயாங் எங்க? டயாங்கா? யார் அது? எனக்கு அப்படிலாம் யாரையுமே தெரியாது, பொய் சொல்லாத. நீ பார்க்க அப்படியே என் டயாங் மாதிரி இருக்க. எப்படி இது எப்படி நடக்கும்? அந்த காட்டுக்குள்ளே டயாங் போகிறத நான் என் கண்ணால் பார்த்தேன், ஆனால்
வெளியே வந்தது நீந்தான். அங்கே என் டேயாங் இல்லை. அப்போ நீந்தே என் டேயாங் ஏதோ பண்ணியிருக்க அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் அடிக்க போக எனக்கு டேயாங்கன்னு யாருன்னு தெரியாது. ஜான், நீ என்கிட்டருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் போய் சொல்லாத. முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோ, நான் உன் ஜான் கிடையாது, அதே மாதிரி நீ என்னோட டேயாங் கிடையாது. உனக்கு புரியுதா? அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் சொல்ல நம்ம ஜிமின் தான் ஜங்குக் ஒரு நிமிஷம் இங்கே வாயேன் அப்படின்ற மாதிரி இது பண்ண. ஸோ நம்ம ஜங்குக் தான் என்ன ஜிமின் இங்கே வா அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஜிமின் தான் நம்ம ஜங்குக் காதில் ஒரு விஷயத்த சொல்கிறான். ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தான் ஜிமின், இதுக்கு எப்படி வாய்ப்பு இருக்கும்? இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஆனால் இப்போ நடக்கிறத பார்த்தா அப்படிதான் இருக்க மாதிரி இருக்கு. எனக்கு சுத்தமாக புரியல ஜிமின். கேட்டு பார்த்துடலாமே. சரி. ஜங்குக் ஜான் சொல்லுங்க கிம்பி, என்னாச்சு? எதாவது வேணுமா? எதாவது எடுத்துகிட்டு சாப்பிட்றதுக்கு? இல்லை என்ன இவன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கோம்? நீ ஏன்டா 90s காலத்து ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க? அப்படின்னா அப்படின்னாவா? ஸோ இப்படி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஸோ சட்டனை யாரோ அந்த குதிரை வண்டி அப்படியே மடக்குறாங்க. ஸோ நம்ம ஜங்குக் தான் ஒரு மாதிரி அந்த ரத்தத்தை விட்டு வெளியே பார்க்குறான். கிம்பி நீங்கள் உள்ளே ஏறுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவன் வெளியே போகிறான். ஜங்குக் எங்கே போகிற? ஜங்குக் நீல தோலை, நானும் வரேன், நீங்கள் உள்ளே ஏறுங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்களாம் வர வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம ஜான் தான் அப்படியே அங்கேருந்து இறங்கி ஓடுறான். ஸோ போயிட்டு அங்கே இருக்கிற சில பீப்புள்ஸ் கூட சண்டை போட்டுட்ருக்கான். ஸோ நம்ம டேங் அப்படியே எட்டி பார்க்க ஸோ நம்ம ஜங்குக் அப்படியே சண்டை போட்டுட்ருக்கான். சண்டை போடும்போது அங்கேருந்து ரத்தம் அப்படியே தெரிக்குது. ஸோ அவங்க அப்படி சண்டை போட்டுக்கிறத பார்க்குற டேங்கு தான் ஒரு மாதிரி பயமாகுது. இல்லை இவன் ஜங்குக் கிடையாது. ஜங்குக் இப்படி யாரும் அப்படி அட்டாக் பண்ணவே மாட்டான். இது அவனோட டெக்னிக்குமே கிடையாது. என்னது? அப்போ இவன் நிஜமாலே ஜங்குக் இல்லையா? நான் தான் யாரோ ஒரு பையன் கூட போயிட்டுருக்கேனா? ஐயோ போச்சு. ஸோ அப்படியே இந்த பக்கம் நம்ம ஜான் தான் அப்படியே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ அவன் லாஸ்ட்டாக ஒரு பையனை அப்படியே கொல்லலான்னு போகிறான். ஸோ அப்போ அந்த பையன்தான் இதை அவங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. நாங்கள் சாகிறதா இருந்தாலும் அவங்க கிம்பி அரசருக்கு இதை கொடுக்க சொன்னாங்க. இதை வாங்கிக்கோ, அப்புறம் நான் செத்து போகிறேன் அப்படின்ட்டு அந்த பர்சன் சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஜான் அதை அப்படியே வாங்கிட்டு அதை அப்படியே பார்க்க ஸோ அந்த பர்சன் அப்படியே எந்திரிக்க பார்க்க ஜான் தான் ஸ்வாட் அப்படியே ஒரு சொல்லட்ட அப்படியே நைஃப் அப்படியே கீழே போகுது. அந்த பர்சனோட நெக்கில் ஷார்ப்பாக ஒரு கட் பண்ணுது. ஸோ அந்த பர்சன் அப்படியே ஒரு மாதிரி ரத்தம் தெறிக்க இறந்து போகிறாங்க. ஸோ நம்ம ஜங்குக் தான் நம்ம ஜான் தான் அப்படியே அந்த லெட்டர் மாதிரி இருக்குது அதை எடுத்து படிச்சுக்கிட்டே வரான். ஸோ அப்படியே அந்த குதிரோண்டியில் ஏறி உட்கார நம்ம டேயாங் தான் ஜியானை பார்க்குறோம். ஜியானோட ஃபேஸ்லலாம் பிளட் இருக்கு. ஸோ நம்ம டேயாங் தான் உன்னோட முகம் முழுக்க ரத்தமாக இருக்கு, கொஞ்சம் தொடச்சிடா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதுவா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அப்படியே தொடச்சிட்டு அப்படியே கேஷுவலாக அந்த லெட்டரை படிச்சுக்கிட்டு இருக்கான். என்னது அது? என்ன படிக்கிற? இது உங்களுக்கு வந்தது தான், மன்னிச்சிடுங்க, நான் முதல்ல படிச்சுட்டேன். பரவாயில்ல கூட, நான் என்னென்னு பார்க்குறேன். என்ன நீங்கள் இன்றைக்கி ரொம்ப வித்தியாசமாக பண்ணுறீங்க? எப்பயுமே என்கிட்ட இவ்வளோ சாதாரணமாக பேச மாட்டீங்களே, இன்றைக்கி ரொம்ப வித்தியாசமாக பண்ணுறீங்க கிம்பி. உங்கள் கண்ணில் எப்பயுமே ஒரு கோவம் இருக்கும்ல, அது இன்றைக்கி இல்லை. அந்த கோவத்தை பார்த்தா எனக்கு பயம்தான். ஆனால் இன்றைக்கி என்னமோ அந்த கோவத்தை பார்க்காம உங்களை பார்க்குற மாதிரியே இல்லை. என் மனசு அந்த கோவத்தை இப்போ ஏங்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் சொல்கிறோம். ஸோ நம்ம டேயாங் தான் என்னது, என்ன இந்த பையன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு நம்ம டேயாங் அந்த லெட்டரை வாங்கி அப்படி படிக்கிறான். ஸோ அப்போ நம்ம டேயாங் தான் யூங்கி, இந்த யூங்கி யாரா? என்ன கிம்பி, நீங்கள் எல்லாத்தையுமே மறந்து போயிட்டீங்க. அவர் தான் உங்களை எதிரியாக பார்க்குறாரே, அதுக்கு மேலே நீங்கள் தான் அவரை விரோதின்னுவீங்க, அவர்கிட்டயே போகக்கூடாது அப்படி இப்படின்னுவீங்க.
யாருன்னே தெரில. நான் ஏன் போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன். ஐயோ எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ட்டு டேயாங் தான் அப்படியே மண்டி பிச்சுக்கிட்டு அதை அப்படியே படிச்சுக்கிட்டே இருக்கான். ஸோ அப்படியே பார்க்க ஒரு டேட் இருக்கு. என்னது 1825 அப்படின்ற மாதிரி அவன் பார்க்க அப்படியே நிமிர்ந்து நம்ம ஜோனை பார்த்துட்டு இது என்ன வருஷம்? ஏன் கிம்பி உங்களுக்கு தெரியாத மாதிரியே கேட்குறீங்க? சொல்லு என்ன வருஷம்? இது 1825. இது மறுபடியும் சொல்லணுமா? 1825. 1825 அப்படின்ட்டு நம்ம டேயாங் தான் அவன் அந்த பேப்பரே பார்த்துக்கிறான். அப்படியே நிமிந்து ஜியானை பார்த்துட்டு ஜியான் சொல்லுங்க கிம்பி, இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்? நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்? உங்களோட ஃப்ரெண்டை பார்க்க. என்னோட ஃப்ரெண்ட் யாரு? அது அவரோட பேர் கிம் கிம் ஜின் நினைக்கிறேன். கிம் ஜின். அதுதான் அவரோட பேர். ஏன் கிம்பி என்னாச்சு? ஏன் நீங்கள் எல்லாத்தையும் மறந்த மாதிரியே பேசுகிறீங்க? அப்படின்ற மாதிரி ஜியான் தான் அவன் நம்ம டேயாங்க பற்றி கொஷின் பண்ணிகிட்டே இருக்கான். ஜான் இந்த வண்டியை போய் ஸ்டாப் பண்ண சொல்லு. ஏன் என்னாச்சு? ஸ்டாப் பண்ண சொல்லு ப்ளீஸ். சரி சரி. வண்டி நிறுத்துறீங்களா அப்படின்னு நம்ம ஜான் கேட்க, ஸோ அந்த குதிரை வந்து அப்படியே நிற்கிது. ஸோ டேயாங் தான் டக்குன்னு அந்த வண்டியை விட்டு இறங்கிட்டு மறுபடியும் அவங்க வந்த ரூட்லேயே நடக்க ஆரம்பிக்கிறான். கிம்பி கிம்பி என்னாச்சு அப்படின்ட்டு நம்ம ஜான் அப்படியே பின்னாடியே வரான். ஸோ டேயாங் தான் அப்படியே டக்குன்னு திரும்பிட்டு, இங்கே பாரு ஜான், நான் உன்னோட கிம்பி கிடையாது, உனக்கு புரியுதா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அப்படியே நடக்கிறான். ஸோ ஜான் தான், பரவாயில்ல கிம்பி, நீங்கள் என்னோட கிம்பி கிடையாது தான், பரவாயில்ல வாங்க நம்ம போகலாம், அதுக்குன்னு இப்படி தனியாக போகாதீங்க, உங்களை காணோன்னு சொல்லினா ரொம்ப பயந்தான், நீங்கள் இல்லைனா. ஐயோ இங்கே பார் ஜான், நான் சொல்கிறது உனக்கு புரியலை. நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் கிம்பி கிடையாது. என்னோட நேம் டேயாங், கிம் டேயாங், கிம்பி இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம டேயாங் சொல்ல. ஸோ ஜானுக்கு தான் ஒன்றுமே புரியல. என்ன என்ன சொல்கிறீங்க கிம்பி, இப்படிலாம் விளையாடாதீங்க, எனக்கு தெரியும் உங்களுக்கு என்ன பிடிக்காது, நான் இப்போ பார்த்தாலும் உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருக்கேன், என்னை எப்படி நீங்கள் துரத்தி உள்ளே பார்ப்பீங்க, ஆனால் இவ்வளோ நேரம் நீங்கள் ரொம்ப ரொம்ப அமைதியாக பேசுனீங்க, ஆனால் இப்போ மறுபடியும் என்கிட்ட கத்துறீங்க, நான் என்ன தான் பண்ணுறது? ஜான் ஜான் இங்கே பாரு, இதுக்கு ஜான் மூஞ்சி தொங்க போடுற? முதல்ல நான் சொல்கிறது கவனி ஜான், நான் கிம்பி கிடையாது. நீ சொன்னல ஜான் இது 1825ன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஜங்குக்கு அமைதியாகவே இருக்கான். ஸோ நம்ம டேயாங் தான், ஜான் நான் 2025லேருந்து வரேன், நான் 1825 இருக்க கிம்பி கிடையாது, நான் உனக்கு சொல்கிறேன், உனக்கு புரியுதான்னு தான் எனக்கு தெரியலை, நான் அந்த காட்டுக்குள்ளே வந்ததே எனக்கு தெரியலை, ஆனால் நான் எப்படி இந்த டைமுக்கு வந்து எனக்கு ஒன்றுமே புரியல, எது வந்தால் நான் திருப்பி அந்த ஃபாரஸ்ட்டுக்கு போனால் தான் தெரியும். ஸோ உனக்கு கிம்பி கிடைப்பாங்க, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு டே அங்கேருந்து ஓடுறான். ஸோ ஜியான் தான் டக்குன்னு நீல் டவுன் போட்டுட்டு ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிடுறான். ஸோ நம்ம டேயாங் ஓடிட்டு இருந்தவனுக்கு அவனுக்கு ஜியான் அழுகிற சத்தம் கேட்குது. அவன் அப்படியே ஒரு நிமிஷம் நின்று திரும்பி பார்க்க, ஸோ ஜியான் தான் அவனோட ஃபேஸில் கை வச்சுட்டு அப்படியே நீல் டவுன் போட்டு உட்காந்த மணிக்கு அழுதுட்டு இருக்கான். ஸோ டேக்கு அவன் முன்னாடி போகணுன்னு தான் தோணுது, ஆனால் ஜியான் அழுகிறத பார்த்துட்டு அவனால் அங்கேருந்து நகர முடியல. ஸோ டேயாங் தான் அப்படியே அவன் கிட்ட போயிட்டு ஜியான் அப்படின்ட்டு நம்ம ஜியானோட ஹெட்டில் அப்படியே அவன் கையை வச்சு ரப் பண்ண, ஜியான் தான் டக்குன்னு நம்ம டேயாங்கோட ஹேண்ட்ஸை பிடிச்சி இழுத்துட்டு அவனோட சீக்ஸ் கிட்ட வச்சுக்கிட்டு, ஏன் கிம்பி உங்களுக்கு என்ன பிடிக்க மாட்டேங்குது, நீங்கள் என்னை விட்டு போகிறதுக்காக என்னென்னமோ சொல்கிறீங்கன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது, அது எப்படி நீங்கள் எதிர்காலத்துலேருந்து வந்தேன்னு சொல்லிட்டு என்கிட்ட போய் சொல்ல முடியுமா? நான் தான் உங்கள் கூடையே இருந்து பார்க்குறேன், தினமும் உங்கள் கூடையே தான் இருக்கேன், நீங்கள் என்கிட்ட போய் சொல்கிறீங்க அப்படின்ட்டு நம்ம ஜான் தான் உட்காந்து அழுகிறான். ஸோ டேக் என்ன சொல்கிறதுனே தெரியல. ஜான் நிஜமாவே நான் உன் கிம்பி கிடையாது, நான் பார்க்குறதுக்கு அவர் மாதிரி இருக்கலாம்,
நான் ஒரு உண்மை சொல்லட்டா ஜியான் அப்படின்ட்டு நம்ம டேங் தான் அப்படி ஜியான் பக்கத்தில் உட்காடுறான். ஸோ அப்போ ஜியான் தான் அவன் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறான். ஜியானோட கண்ணெல்லாம் ஒரே டியர்ஸாக இருக்குது. ஸோ நம்ம டேங் நம்ம ஜியானோட 2 சீக்ஸ் அப்படியே கப் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு, எனக்கு ஒரு லவ்வர் இருக்காங்க. அவங்க நேம் ஜங்குக். அவங்களும் பார்க்க அப்படியே ஒன்றை மாதிரி தான் இருப்பாங்க. நான் ஏன் இவ்வளோ தூரம் கூட வந்தேன்? எனக்கு ஜியான்ன்ற பேரில் யாரையுமே தெரியாது. ஆனாலும் நான் கூட வந்தேன். ஏன்னா நீ பார்க்குறதுக்கு அப்படியே என்னோட ஜங்குக் மாதிரி இருக்க. என் ஜங்குக் தான் என்னை ஏமாத்துறான்னு நினச்சேன். ஆனால் இல்லை, நீ நீ என் ஜங்குக் கிடையாது. என் ஜங்குக்கோட குரல் இப்படி இருக்காது. என் ஜங்குக் கழுக மாட்டான். என் ஜங்குக் எந்த நிலைமையிலையும் இவ்வளோ சீக்கிரம் உடஞ்சி போயிட மாட்டான். நீ நீ அப்படியே வேற ஜியான். அதே மாதிரி தான் நீ சொன்னல, உன் கிம்மி உன்கிட்ட கோவப்படுவார், உன்கிட்ட முகம் கொடுத்து கூட சரியாக பேச மாட்டாருன்னு சொல்லிட்டு. ஆனால் நான் அப்படி இல்லையே. என்னை பாரு, நான் உன் கண்ணை பார்த்து தானே பேசுகிறேன். நான் உன்னோட கிம்பி இல்லை ஜியான், புரிஞ்சுக்கோ. என்னோட பேட்டையான். உங்ககிட்ட பொய் சொல்லணுன்ற அவசியம் எனக்கு எதுவுமே இல்லை. நான் எதிர்காலத்துலேருந்து தான் இங்கே வந்திருக்கேன்னு என்னால் கூட நம்ப முடியல. ஆனால் உன்னை பார்க்கும் போது, நீ பண்ணுறதெல்லாம் பார்க்கும் போது, இப்போ இந்த லெட்டரில் இருந்த டேட் எல்லாமே என்னை குழப்புது. எல்லாத்துக்கும் காரணம் அந்த காடு தான். நான் அந்த காட்டுக்குள்ளே எப்படி வந்தேன்னு கூட எனக்கு தெரியலை. ஆனால் நாங்கள் தொலைஞ்சி போய் நிற்கும் போது நீ மட்டும்தான் என்னை காப்பாற்றின அங்கேருந்து. ஸோ நம்ம ஜியான் தான் அப்படியே ஒரு மாதிரியே டேங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நீங்கள் என்னோட கிம்பி இல்லையா? இல்லை, நான் கிம்டையான், கிம்பி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஜான் தான் அப்போ அவன் எந்திரிச்சு அவன் ஓட ஆரம்பிக்கிறான் அந்த காட்டு பக்கமாக. ஸோ நம்ம டேங் தான், ஜான் இல்லை, எங்கே போகிற? கிம்பி எங்கே இருக்கீங்க? என்கிட்ட திருப்பி வந்துடுங்க கிம்பி அப்படின்ட்டு நம்ம ஜியான் பாட்டுக்கு அந்த காட்டுக்குள்ளே கத்திட்டே ஓடுறான். டேங் தான் அப்படியே அவன் பின்னாடியே ஓடிட்டு அவன் கையை பிடிச்சி இழுத்து நிற்க வைக்கிறான். ஜான், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அவர் ரொம்ப நேரமாக காணோம். அவருக்கு இந்த ஊர் புதுசு, காட்டுக்குள்ளே வேற போய் மாட்டிக்கிட்டாரு. நீங்கள் என்னோட கிம்பி இல்லைன்னா அப்போ அவர் தொலைஞ்சிருப்பார்ல, நான் போய் தேடணும் அப்படின்ட்டு நம்ம ஜான் தான் அவன் கண்ணெல்லாம் டியோஸோடு நின்றுட்டு இருக்கான். அப்படியே இந்த பக்கம் நம்ம கிம்பி தான் அவன் கையில் ஒரு பெயிண்டிங்கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு கண்ணெல்லாம் அவ்வளோ கோவம் இருக்கு. அவன் அந்த பெயிண்டிங்கை பார்த்து அவ்வளோ கோவப்படுறான். ஜங்குக் தான் அவனோட தலையில ஒரு கையை வச்சுட்டு அவன் செம்ம டென்ஷனாக உட்காந்துக்கிட்டு இருக்கான். கிம்பி இப்போ அந்த பெயிண்டிங்கை பார்த்துட்டு அப்படியே அந்த பெயிண்டிங்கை அப்படியே உடைக்க போகிறான். ஸோ அப்போ ஜங்குக் தான் டக்குனு அவன் கையிலேருந்து வாங்கிட்டு, இங்கே பாரு, இது என்னோட டேங் எனக்காக பண்ணது. இதை உடைக்கிற உரிமை உனக்கு கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்லிட்டு அதை வாங்கி வச்சுக்கிறான். ஸோ அந்த பெயிண்டிங் எப்படி இருக்கும்னா, ஸோ நம்ம ஜங்குக்கோட ஃபேஸும் நம்ம டேங்கோட ஃபேஸும் அப்படியே கிட்ட இருக்கும். ரொம்ப கிட்ட அப்படியே கிஸ் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ க்ளோஸாக ரொம்ப ஒரு மாதிரி அழகாக இருக்கும் அந்த பெயிண்டிங் பார்க்கவே. ஸோ அப்போ நம்ம கிம்பி தான் அதில் அந்த 2 முகம் ஒன்றா இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இங்கே பாரு, நீ பார்க்குறதுக்கு என்னோட டேங் மாதிரியே இருக்க. உனக்கு பிடிக்கலன்றதுக்காக என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அதுவும் என்னால் உன்னை திட்டக்கூட முடியலை. உன் முகத்தை பார்த்து என்னால் திட்டக்கூட முடியல. நீ எதுக்காக கோவப்படுற? நான் எப்படி இங்கே வந்தேன்னு கூட எனக்கு தெரியலை. நீங்கள் சொல்கிறத பார்த்தா நான் என்னோட காலகட்டத்திலே இல்லை. நான் முன்னாடி வந்துட்டேன், காலத்தை கடந்து முன்னாடி வந்திருக்கேன். அப்போ நான் இல்லாமல் அங்கே என்னோட ராஜ்யம் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி அங்கே கிம்மி தான் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். ஸோ ஜங்குக் தான், அந்த காட்டுக்குள்ளே நீ எப்படி வந்த? என் டேங் எப்படி எனக்கு திருப்பி கிடைப்பான்? அதை மட்டும் எனக்கு சொல்லு. அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது.
இங்கே பாரு அப்படின்ட்டு ஜங்குக் தான் நம்ம கிம்வியோட அவளோட அந்த ஷர்ட் இருக்கும் அதை பிடிச்சி அப்படியே இழுக்கிறான். உனக்கு தெரியும், உனக்கு தெரியாம இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட, ஸோ ஜிமின் தான் நிறுத்து, எதுக்காக இவ்வளோ கோவப்படுற அப்படின்ட்டு அந்த ஷர்ட் கலர் எடுத்து விட, கிம்வி தான் டக்குன்னு நம்ம ஜிமினை பார்த்துட்டு நீ வர வேண்டாம், எங்கள் 2 பேருக்கும் நடுவில் நீ வர வேண்டாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவப்படுறான். ஸோ அப்போ ஜான் தான் எதுக்காக எல்லார்கிட்டேயும் கோவப்பட்டுக்கிட்டு இருக்க, நீ தான் மாறி வந்திருக்க, நாங்கள் தான் உன் மேலே கோவப்படணும், நீ எதுக்காக எங்கள் எல்லார் மேலேயும் கோவப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் தான் அவன் கொஸ்டின் பண்ணிகிட்டே இருக்கான். நம்ம கிம்வியால் எதுவுமே சொல்ல முடியல, அவன் போயிட்டு அப்படியே உட்காந்துடுறான். சாப்ப நம்ம ஜங்குக் தான் ஜிமின், நம்ம திருப்பி அந்த ஃபாரஸ்ட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன், என்ன சொல்கிறீங்க? ஆமாம், கிம்வி அங்கே கொண்டு விட்டுட்டு டியாங் அங்கேருந்து வரானான்னு பார்க்கணும். ஏன்னா இவன் அவனோட டைம்லைனில் இல்லை, இவன் 1825 வந்திருக்கானா, அப்போ நம்ம டியாங் அங்கே தான் போயிருக்கணும். நீ எப்படி இவ்வளோ கிளாரிட்டியாக இருக்க? மேபி டியாங் அப்படி அங்கே போகாமல் இருந்திருந்தா? என் மனசுக்கு தோணுது ஜிமின், அவன் அங்கே தான் போயிருப்பான். இங்கே கிம்வி வந்ததுக்கு என்ன காரணம் எதுவுமே எனக்கு தேவையில்லை, எனக்கு என்னோட டயாங் திருப்பி கிடைச்சா மட்டும் போதும், எனக்கு இவனை பற்றி எதுவும் தெரிஞ்சுக்க வேண்டாம், எனக்கு என்னோட டயாங் கிடைச்சா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி அவன் அவ்வளோ இதுவாக ரொம்ப கோவத்தோடு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ அப்போ கிம்பி தான் நீ அவனை அவ்வளோ காதலிக்கிறியா என்ன? என்ன நீ உன்னோட அந்த டயாங்க அவ்வளோ காதலிக்கிறியா என்ன? என்னோட உயிருக்கும் மேலே நான் உன்னை காதலிக்கிறேன். நீங்கள் என்னோட உயிருக்கும் மேலே கிம்பி, நாங்கள் இப்படியே தான் காதலிச்சிட்ருப்பேன், நீங்கள் வெறுத்தாலும் சரி இல்லை என்னை காதலிச்சாலும் சரி, என் காதல் இப்படியே தான் இருக்கும். அப்போ அந்த டயோங்கன்னு அவ்வளோ காதலிக்கிறானா? ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தான் நம்ம கிம்பி ஒரு பார்வை பார்த்துட்டு, அவன் தான் என்னை காதலிக்க ஆரம்பித்ததே, அவனுக்கு உலகமே நான் தான், அவன் என்ன ஆபத்தில் இருந்தாலும் நான் காப்பாற்ற அங்கே வருவேன்ட்டு ரொம்ப நம்பிக்கையாக இருப்பான். என் கவலையே இப்போ அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியலை, அவன் எனக்காக காத்துட்ருப்பான், நான் அவனை சீக்கிரம் போயிட்டு என்கிட்ட கூட்டிகிட்டு வரணும், என்கிட்டயே நான் வச்சுக்கணும் அவனை அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கோட ஐஸில் லைட்டாக டியர் ஆகுது. அவன் ஆனால் அதை அப்படியே தொடச்சிட்டு கிளம்பலாம், அந்த ஃபாரஸ்ட்க்கு திருப்பி போகணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் தான் சொல்லிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூமுக்கு போகிறான். போயிட்டு நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணுறான். அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, அவங்க எங்கே இருக்கான்னு தெரில, என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு தெரில, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவன் அப்படியே அவனோட ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு முன்னாடி இருக்க மிரரில் பார்க்குறான். ஸோ அப்போ நம்ம ஜங்குக்கோட மைண்டுக்குள்ளே தான் நேற்று நைட்டு நடந்தது அவன் அப்படியே யோசித்து பார்க்குறான். ஸோ நம்ம டயாங் தான் அப்படியே சப்பங்கால் போட்டு கீழே உக்காந்துட்டு அவனோட பெயிண்டிங் போர்டு ப்ரெஷஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பான், வச்சு பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ நம்ம ஜங்குக் தான் அப்படியே நம்ம டயாங்கு பின்னாடி வந்துட்டு அவனை பேக்கப் பண்ண மாதிரி வந்து உட்காடுறான். ஸோ நம்ம டயாங் தான் இது என்னன்னு கண்டுபிடி, நம்ம தானே? அழகாக இருக்குல்ல, ரொம்ப அழகாக இருக்கு. இது ஞாபகம் இருக்கா என்னென்னா? என்னது? நம்மளோட முதல் முத்தம், அது இப்படி தானே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நம்ம டயாங்கோடைய சிரிக்க நம்ம ஜங்குக் தான் அப்படியே நல்லா டைட்டாக நம்ம டயாங்க பேக்கப் பண்ணிவிட்டு அப்படின்ட்டு அவனோட சீக்ஸில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு, அது உனக்கு இன்னும் மறக்கலை போல, என்னோட லைஃப்பில் நடந்த எதையுமே என்னால் மறக்க முடியாது ஜங்குக். ரசகுல்லா, அப்போ அன்றைக்கி நைட் நமக்குள்ளே நடந்துச்சே, அதை இப்போ பெயிண்ட் பண்ண போகிற? அதெல்லாம் பெயிண்ட் பண்ணணுமா என்ன? பண்ணால் நல்லாயிருக்கும். நான் அப்படியே ஒரு பெரிய ஃப்ரேம் போட்டு நடு ஹாலில் மாட்டிப்பேன். இல்லை இல்லை இல்லை,
நடு ரூமில் மாட்டிப்பேன். நல்லா நச்சுன்னு இருக்கும். எப்பெல்லாம் அந்த ரூமுக்கு போகிறனோ அப்போல்லாம் ஒன்று அப்படி பார்த்து அந்த நினைவு அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கனோட சீக்ஸில் அப்படியே வந்துட்டு அவனோட ஃபேஸ் வச்சுட்டப்பண்ண. போதும் போதும் போதும். சரி, நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். இது பெயிண்ட் பண்ண போறியா? அதெல்லாம் போகக்கூடாது, வா நம்ம போயிட்டு பண்ணலாம். முடியாது. இப்போ கண்ணு மட்டும்தான், இந்த கண்ணை மட்டும் முடிச்சுட்டு வரேன். இல்லை இல்லை இல்லை, நோ 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 அப்படின்ட்டு ஜங்கு கொண்டு பிடிச்சி இழுக்க, ப்ளீஸ் 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 அப்படின்ட்டு இங்கிட்டு அவங்க உட்காந்து செல்லமாக கெஞ்சிட்டு இருக்கான். வலி என்றால் காதலின் வலிதான் வலிகளில் பிரிது, அது வாழ்வினும் குடிது, உன்னை நீங்கியே உயிர் கரைகிறேன், வானீலத்தில் என்னை புதைக்கிறேன், இதயத்திலே தீ பிடித்து கனவெல்லாம் கருகியதே, உயிரே நீ உறங்கும் முன்னே கண்ணே காண்பேனோ. ஸோ இந்த பக்கம் நம்ம டயாங்கும் ஜியானும் தான் ஒரு கல் மேலே தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம டயாங் தான் அந்த லெட்டரை அப்படியே பார்த்துட்டு, இதை வச்சு பார்த்தா எனக்கு நிறைய விஷயம் புரிய வருது. ஆனால் நீ சொன்னால் இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது யூங்கி, அது இன்னொரு அரசர். கிம்விக்கு ஒரு தம்பி இருந்தாங்க. அவங்கள வந்துட்டு யூங்கி காதலிச்சு அவங்க கூடயே கூப்பிட்டு போயிட்டாங்க. சொல்லப்போனால் முன்னாடிலாம் யூங்கியும் கிம்வியும் மாதிரி ஒரு நல்ல நண்பர்களை பார்க்கவே முடியாது. ஆனால் எப்போ யூங்கி நம்ம கிம்வியோட தம்பியை கூட்டிகிட்டு போனாரோ அப்போலேருந்து கிம்வியோட ராஜ்யத்துக்கும் யூங்கியோட ராஜ்யத்துக்கும் ஒரே போர் தான். எனக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் மாட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும் தெரியுமா? ஏன் ஏன் அப்படி சொல்கிற? அது எனக்கு கிம்வினா ரொம்ப இஷ்டம், கொல்ல பிரியம். ஆனால் என்ன, எங்கள் ராணி இருக்காங்கல்ல, கிம்வியோட அம்மா, அவங்க இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த 2 பசங்க காதலிக்கிறது பிடிக்கல. யூங்கி எப்போ கிம்வியோட தம்பியை கூட்டிகிட்டு போனாங்களோ அப்போவே அதை அவங்க வெறுக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. கிம்விக்கும் வேறு வழி கிடையாது, அவங்க அம்மா சொல்கிறத அவர் கேட்டாகணும். ஏன்னா கிம்வி என்னதான் ராஜாவாக இருந்தாலும் அவங்க அம்மாவான ராணிக்கு அவர் மரியாதை கொடுத்து அவங்க பேச்சுக்கு அடங்கி தானே ஆகணும். ஓ, இதில் இவ்வளோ பிரச்சனை இருக்கா? ஆமாம். ஆனால் யூங்கி நம்ம கிம்வியோட தம்பியை ரொம்ப காதலிச்சாரு. அதை பக்கத்துல இருந்து நான் பார்த்துருக்கேன். அதனால தானே என்னமோ எனக்கும் கிம்வி மேலே அவ்வளோ காதல். ஆனால் நான் கிம்வி கிட்ட இது நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஆனால் அவர் தான் வேண்டாம், இது உயிருக்கு தான் ஆபத்து, என்னை விட்டு வேலைக்கு போயிரு, இது உனக்கு தேவையே இல்லாதது, எனக்கு ஒன்று பிடிக்கல, அப்படி இப்படின்னு நிறைய சொல்வார் தெரியுமா? ஸோ டயாங் தான் லைட்டாக சிரிச்சிட்டு அப்படியா அப்படின்றமா சிரிக்கிறான். ஸோ நம்ம ஜான் தான், என்ன நீ, நான் கதை சொல்லிக்கிட்டு இருக்க, நீ சிரிக்கிற? நீ சொல்லு. ஆனால் ஒரு சம்பவம் நடந்துச்சு, இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு. என்னதுன்னா கிம்பி இருக்காருல்ல, அவரோட அம்மாவே கொலை பண்ணிட்டாரு. என்னது? இது வெளியே யார்கிட்டயுமே சொல்லிடாத. அம்மாவேவா? அது எப்படி அம்மாவை கொல்றதுக்கு மனசு வரும்? என்ன நீ சொல்ற? அது என்ன ஏதுன்னு எனக்குமே சரியா தெரியாது. ஆனால் அவர் தான் கொன்னாரு. அது நான் தான் பக்கத்துல இருந்து பார்த்தேன். ஸோ அப்போ நம்ம டயாங் தான் அப்படியே அந்த லெட்டரை பார்க்க, ஸோ அப்போ நம்ம ஜியான் இந்த லெட்டரில் நம்ம யூங்கிக்கு இங்கே நடந்த விஷயம் தெரியுன்ற மாதிரி எழுதியிருக்காரு. ஐயோ, அப்போ கிம்வியோட தம்பிக்குமே அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும்.
கஷ்டப்படுவாங்கல்ல அம்மா இல்லைன்னொன்னு அப்படின்ற மாதிரி நம்ம ஜியோன் தான் சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபேஸை வச்சுக்கிறான். ஸோ நம்ம டயாங் தான் இதை நீ உன் கையிலே வச்சுக்கோ சரியா, கிம்பி வந்தக்கப்புறம் உடனே அவர் கையில் கொடு. ஸோ அப்போ நம்ம ஜான் தான் அதை அவனோட பேக்கெட்டில் வைக்கிறான், அவனோட பேண்ட் பாக்கெட்டுக்குள்ளே. ஸோ அப்போ ஏதோ ஒரு மாதிரி சவுண்ட் கேட்குது அவன் பாக்கெட்டுக்குள்ளே. அது என்னது ஏதோ ஒரு சவுண்ட்? அதுவா, இது என்னோட இசைக்கருவி, இதை வச்சுக்கிட்டு தான் நான் வாசிச்சுக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருப்பேன். இது கிம்பிக்கு ரொம்ப பிடிக்கும். இதை நான் வாசித்தா அவர் எங்கே இருந்தாலும் என்கிட்ட வந்துடுவார். ஆனால் வந்து நின்றுட்டு நான் ஒன்றும் விஷயம்லாம் கேட்டு வரல அப்படின்ற மாதிரி முறைச்சிட்டே போயிடுவார். அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். ஸோ அப்போ நம்ம டயாங் தான், அப்போ நீ இதை எனக்காக வாசிக்கிறியா? இல்லை, நான் அது எப்பயுமே அவருக்காக மட்டும்தான் வாசித்து பழக்கம். ம் சரி, அப்போ அவருக்காக ஒரு வாட்டி வாசி. அவருக்காக வாசி, எனக்காக வாசிக்க வேண்டாம், உன்னோட கிம்பிக்காக வாசி அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ நம்ம ஜங்குக் தான் அதை ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ இந்த பக்கம் நம்ம ஜங்குக், கிம்வி, நம்ம ஜிமின், அப்புறம் நம்ம பார்த்தா தேவா, இவங்க எல்லாருமே இப்போ மறுபடியும் அந்த ஃபாரஸ்ட் இருக்கிற பிளேஸுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம பார்த்தா தான் அப்படியே கிம்பி பக்கத்தில் உட்காந்துருக்கோம். ஸோ தேவா தான் அப்படியே திரும்பி பார்த்துட்டு, டேய் மனுஷன் ரொம்ப கோவப்படுவார் போல இருக்கு. ஆமாண்டா, நம்மளை விட ரொம்ப கோவப்படுவார் போல இருக்கு. உட்ரா, நம்ம அளவுக்குலாம் கோவப்பட முடியாது அப்படின்ற மாதிரி தேவா சொல்ல, அதுவும் சரிதான் அப்படின்ற மாதிரி பார்த்தா சொல்கிறான். ஸோ கிம்வி தான் அப்படியே திரும்பி முறைக்க அப்படியே 2 பேரும் அமைதியாகிடுறானுங்க. ஸோ நம்ம ஜிவின் தான், நீங்கள் அந்த காட்டுக்குள்ளே எப்படி வந்தீங்கன்னு சொல்கிறீங்களா? அப்போ தான் நீங்கள் திரும்பி போகிறதுக்கு எங்களால் உதவி பண்ண முடியும். அந்த மர்ம காட்டுக்குள்ளே நான் எப்படி வந்தேன்னு சொல்லி எனக்கு தெரியலை, ஆனால் என்னை தாக்க வந்தாங்க. அவங்க என்னை தாக்க வந்தாங்க. நான் அவங்கக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே அந்த காட்டுக்குள்ளே வந்தேன். அப்போ தான் என் கையில் அந்த லெட்டர் கிடச்சிது. அதை நான் படிச்சுட்டு இருக்கும் போது என்னை யாரோ இழுத்துட்டு வந்த மாதிரி இருந்தது. என்னை இழுத்துட்டு வந்து ஒரு இடத்துல போட்டுருச்சு. என்னோட உடம்புல இருந்த என்னோட கவசம், என்னோட கத்தி எதுவுமே என்கிட்ட இல்லை. நான் பார்க்கும் போது என் கண்ணுக்கு தெரிஞ்ச முதல் முகம் அது இவனோடது தான். இவன் ஜான் மாதிரியே இருக்கனால நான் ஜானை நினச்சுன்னு அட்டாக் பண்ண போனேன், அவ்வளோதான். மற்றபடி எனக்கு ஜங்குக்கை நான் அட்டாக் பண்ணணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. நான் வேணும்ல எதுவும் பண்ணலை அப்படின்ற மாதிரி நம்ம கிம்வி சொல்கிறான். நம்ம ஜங்குக் அவன் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். அப்போ நம்ம ஜங்குக் தான், ஜிமின் மூடிட்டு வண்டி ஓட்டுறியா? ஓகே அப்படின்ட்டு நம்ம ஜிமின் பாட்டுக்கு வண்டி ஓட்ட வந்த மிரர் மூலியமாக கிம்வியை பார்த்துக்கிட்டே தான் இருக்கான். ஸோ கிம்வி தான், நீ எதுக்காக என்னை அப்படி பார்க்குற? அது உங்களை பார்க்குறதுக்கு என் ஃப்ரெண்டு டயாங் மாதிரியே இருக்குது. அவன் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நான் அவன்கிட்ட சொல்லுவேன், அவனை மாதிரியே ஒருத்தவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்படியா? அப்போ நானும் சொல்லலாம். என்னென்ன சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி ஜிமின் அப்படியே காரை ஸ்டாப் பண்ணி இது திரும்ப, இல்லை என்ன மாதிரியே ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொல்லி நானும் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி நம்ம டயாங் சொல்ல. ஸோ அப்போ நம்ம ஜிமின் அப்படியே இந்த மாதிரி கார் எடுத்து ஓட்ட ஆரம்பிக்கிறான். ஸோ இப்போ அப்படியே அந்த ஃபாரஸ்ட்டுக்கு வெளியே காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே எல்லோரும் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் போயிட்டுருக்காங்க. ஸோ அப்போ ஒரு மியூசிக் சத்தம் கேட்குது, நம்ம கிம்பியோட காதுக்கு கேட்குது. ஸோ கிம்பி தான், ஜானோட இசைக்கருவிலேருந்து சத்தம் வருது. நம்ம கிம்பி தான் அந்த சத்தத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்து போயிட்டுருக்காரு. நம்ம ஜங்குக், ஜிமின், பார்த்தா, தேவா இவங்க 4 பேருமே அப்படி நம்ம கிம்பியை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்காங்க. ஸோ கிம்பி தான் அந்த சத்தத்தை கேட்டு அங்கேருந்து அப்படியே பொறுமையாக ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது ஒரு மாதிரி நைட் டைம்ன்றனால கொஞ்சம் இருட்டாக இருக்குது. ஸோ நம்ம ஜங்குக் தான், கிம்பி நில்லுங்க, பொறுமையாக போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, கிம்பிக்கு அது காதிலே விழுகலை. அவன் வேகமாக ஓட ஆரம்பிக்கிறான், ரொம்ப வேகமாக ஓடுறான். ஸோ நம்ம ஜிமின் தான்,
ஐயோ எனக்கு அவர் எங்கே போகிறாருன்னே தெரியலையே, பார்க்கவே முடியல. ஆமாம், கிம்பி நில்லுங்க அப்படின்ட்டு இங்கே ஜங்குக் தான் கத்திக்கிட்டே இருக்கான். ஸோ அப்படியே கொஞ்சம் தூரம் போக ஸோ அப்படியே நம்ம கிம்பியை காணோம். ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தான் எங்கே போனாருன்னு தெரில. இப்போ அவர் இல்லைன்னா டெயாங் எப்படி வருவான் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு ஒரு மாதிரி இது பண்ணிகிட்டே இருக்க. ஸோ டக்குன்னு ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் மேலே தான் நம்ம டெயாங் வந்து விழுந்திருப்பான். அப்போ ஜிமின் பார்த்தா தேவா தான், மாஸ்டர் இது டெயாங் வந்துட்டான் அப்படின்ற மாதிரி 3 பேர் சொல்கிறாங்க. ஸோ ஜங்குக் தான் அப்படியே கண்ணை ஓப்பன் பண்ணி நம்ம டெயாங்கை பார்க்க. ஸோ டெயாங் தான் ஒரு மாதிரி டேரியா இதோட ஜங்குக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. ஸோ ஜங்குக் தான் அவனை அப்படியே இழுத்து அவனோட ஃபோர்ஹெட், அவனோட சீக்ஸு, அவனோட சின்ன, அவனோட லிப்ஸுன்ட்டு அவனோட ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். எங்கே போன டெயாங்? எனக்கு எவ்வளோ பயமாக இருந்துச்சு தெரியுமா? நீ இல்லாமல் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு டெயாங் அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் அப்படியே டெயாங்கை கட்டி பிடிச்சிக்கிறான். நம்ம டெயாங் தான் எங்கேயும் போகல நான் உங்ககிட்ட வந்துட்டேன்ல ஜங்குக். வந்துட்டடா, என்கிட்டே திருப்பி வந்துட்டேன், என்னோட டெயாங்காவே வந்துட்டேன். ஆமாம், உங்களை இழந்துட்டேன்னு ஒரு விஷயம் பயந்தேன். அவ்வளோ சீக்கிரம்லாம் விட்டுற மாட்டேன்டா உன்னை அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு எந்திரிச்சிட்டு அவனை அப்படியே தூக்குறான். ஸோ அப்படியே இப்போ ரூமில் தான் இருக்காங்க. ஸோ நம்ம டெயாங் தான் ஜங்குக்கோட மடியில் உட்காந்துட்டு இருக்கான். அவனை அப்படியே ஹக் பண்ண மணிக்கே உட்காந்துட்டு இருக்கான். ஸோ ஜங்குக் தான், டெயாங் எங்கே போன நீனா? என்னாச்சு? எப்படி நீ காணாமல் போன? ஒரு நாள் ஃபுல்லாக காண டெயாங் நீனா? ஜங்குக் அதை பற்றிலாம் கேட்காதீங்க, அதெல்லாம் நீங்கள் நம்புவீங்களான்னு கூட தெரியல. என்னவா இருந்தாலும் சொல்லிட்டேன், நீ சொல்லி நான் நம்ப மாட்டேனா? சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்க சாப்பிட மாட்டேன். அவங்க தான் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறான். அந்த சத்தத்தை கேட்டதுக்கப்புறம் என்னால் அந்த இடத்துல நிற்கவே முடியல. என்னையே அறியாமல் நான் அந்த காட்டை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டேன். அந்த இசை என்னென்னமோ பண்ணிச்சு ஜங்குக். ஆனால் அதை கேட்டு நான் ஓட ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு ஞாபகமே இல்லை. உங்ககிட்ட வந்து சேர்ந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் தெளிவாகவே ஆனேன். எனக்கு என்னன்னு தெரியல ஜங்குக், எனக்கு இப்போ தான் ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்குது. அங்கே நான் உங்களை மாதிரியே ஒருத்தனை பார்த்தேன்னு சொன்னேன்ல, ஆனால் எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு அது நீங்கள் கிடையாது ஜங்குக். அவனுக்கு இந்த இடத்துல அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கோட டிஷர்ட்டை லைட்டாக இறக்கிட்டு அவனோட செஸ்ட்டை பாயிண்ட் பண்ணி, இந்த இடத்துல ஒரு டேட்டூ இருக்குது, அந்த டேட்டூ உங்ககிட்ட கிடையாது, அது எனக்கு தெரியும், அதையுமே நான் பார்த்தேன், அதுதான் என்னை நம்பவும் வச்சுச்சு. அந்த பையனோட ஜங்குக் கிடையாது. நான் டைம் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஜங்குக். ஆனால் இதை வெளியே சொன்னால் யார் நம்புவா? நான் நம்புகிறேன்டா உன்னை, நான் நம்புகிறேன் உன்னோட ஜங்குக், நான் நம்புகிறேன். நீ அங்கே போன நேரத்தில் அங்கேருந்து இங்கே வந்திருந்தாங்க கிம்பியா? அவர் தான். ஆனால் ரொம்ப கோவமாக இருந்தான். உனக்கு என் மேலே எவ்வளோ காதல் இருக்கு, ஆனால் நீ சொல்கிற மாதிரி ஜியான் என்ன மாதிரி தான் இருக்கான்னு சொல்கிற. ஆனால் கிம்பிக்கு ஜியான் மேலே அவ்வளோ கோவம், வெறுப்பு இருக்கு. அவன் கொல்ல ட்ரை பண்ணான்டா. வாய்ப்பே இல்லை ஜங்குக், அதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது. எனக்கு ஜான்கிட்ட பேசினப்போ ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுது. கிம்பிக்கு ஜானை பிடிக்காம இல்லை, அவனுக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் கிம்பிக்கு அதை எப்படி காட்டணும்னு தெரியல, அவ்வளோதான் ஜங்குக். ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக கிம்பியும் ஜானும் சேர்ந்துருவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. எப்படி அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்? ஏன்னா அவங்க 2 பேரும் பார்க்க நம்மளை மாதிரி இருக்காங்க. உங்களுக்கும் எனக்கும் உள்ள காதல் எவ்வளோ பலமானதுன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அவங்களும் நம்மளை மாதிரி தானே இருக்காங்க. அப்போ அவங்களும் நம்மளை மாதிரியே ரொம்ப உண்மையாக, ரொம்ப அதிகமாக காதலிப்பாங்க அப்படின்ற மாதிரி மட்டும் அவங்க சொல்லிட்டு ஜங்குக்கு ஹக் பண்ணிக்கிறான். அப்போ நம்ம ஜங்குக்கு தான் அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு, உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், ஆனால் போகவே முடியல, சாரி டெயாங்
பரவாயில்ல ஜங்குக், இதில் என்ன இருக்கு? நம்ம இப்போ இல்லைன்னா இன்னொரு நாள் போய்க்கலாம். இன்னும் 2 டேஸில் உங்களுக்கு காம்படிஷன் இருக்குல்ல, நீங்கள் அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, சரியா? அப்படின்ற மாதிரி நம்ம டேங் சொல்லிட்டு ஜங்குக்கு ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அப்படியே இந்த பக்கமா நம்ம கிம்பி தான். உனக்கு எதுக்காக என்ன பிடிச்சிருக்கு ஜான்? அது 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 கிம்பி, அது கை வலிக்குது. சொல்லு ஜான், உனக்கு எதுக்காக என்ன பிடிச்சிருக்கு? அது தெரியல, பிடிச்சிருக்கு. உங்க கூட வாழணும்னு ஆசை, அவ்வளோதான். அப்போ கிம்பி தான், சரி, எனக்கு இதுக்கு மட்டும் பதில் சொல்லு. மகாராணியை நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லி யூங்கிக்கு சொன்னது யாரு? யார் சொன்னது? எனக்கு அதை பற்றி தெரியாது. ஆனால் அவருக்கு தெரியும்னு மட்டும் எனக்கு தெரியும். ஆனால் நான் இல்லை கிம்பி, நான் சொல்லலைங்க. பொய் பொய் சொல்லாத ஜியான். அப்படின்ட்டு நம்ம கிம்பி தான் நம்ம ஜியானுக்கு பின்னாடி ஒரு மரம் இருந்திருக்கும், அதில் ஒரு பஞ்ச் பண்ணுறான். அந்த மரம் லைட்டாக ஆடுது. ஸோ ஜியானுக்கு தான் ரொம்ப பயமாயிட்டு, சத்தியமான கிடையாதுங்க, சத்தியமான கிடையாது, நான் உங்களை பற்றி தப்பாக எப்படிங்க சொல்லுவேன், இல்லை நான் இல்லை அப்படின்ற மாதிரி ஜியான் பயந்துக்கிட்டே சொல்கிறான். ஸோ அப்போ நம்ம கிம்பி தான் நம்ம ஜியானை இழுத்து கட்டுப்பிடிச்சிக்கிறான். ஜியானுக்கு ஐசி அப்படியே வியர்ட் ஆகுது. ஸோ கிம்பிதா ஒரு நிமிஷம் அழுகிற மாதிரி இருக்கு ஜியானுக்கு. கிம்பி என்னாச்சு, எதுக்காக அழுகிறீங்க, என்னாச்சு கிம்பி? கிம்பி அழாதீங்க. என் தம்பிக்கு தெரிஞ்சிருக்கோம்ல, என் அம்மாவை கொலை பண்ணது நான் தானே. என் தம்பிக்கு தெரிஞ்சிருக்கோம்ல ஜியான். இல்லைங்க, அது அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அது யோகிக்கு தானே தெரிஞ்சிருக்கும் நீங்கள் சொல்கிறத பார்த்தா. அப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்காதுல்ல. யோகிக்கு தெரிஞ்சா அவன் தம்பிகிட்ட சொல்ல மாட்டானா? நான் தான் அம்மாவை கொன்னேன்னு அவனுக்கு தெரிஞ்சா அவன் என்னை வெறுத்துருவான். நான் இவ்வளோ நாள் பட் எதுக்குமே பலனே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கிம்பி தான் நம்ம ஜியான் அப்படியே இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஸோ ஜியானும் அவர் என்ன சொல்ல வரான்றதை புரிஞ்சுக்கிட்டு அவனை அப்படியே பேக்கப் பண்ணி அப்படியே சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். ஸோ அப்போ ஒரு குதிரை வண்டி சத்தம் கேட்குது. நம்ம ஜங்குக் தான், கிம்பி கிளம்பலாம், இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாமே. இல்லைங்க, ரொம்ப நேரம் ஆயிட்டு, உங்கள் நண்பர் வேறு காத்துட்ருப்பார்ல, நம்ம போகலாம் அப்படின்ட்டு நம்ம கிம்பியோட ஹேண்ட்ஸை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். கிம்பிக்கு என்னமோ இத்தனை நாள் அவன் ஜியானை பார்த்ததை விட இப்போ அவன் ஜியானை பார்க்குற விதம் இன்னும் வித்தியாசமாக இருக்குது. அது நம்ம கிம்பிக்கே தெரியுது. அவன் அப்படியே கிம்பியை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டு வண்டியில் உட்கார வைக்கிறான். ஸோ நம்ம ஜியான் பக்கத்துலேயே தான் உட்காந்துருக்கான். ஸோ கிம்பி தான், ஜியான் சொல்லுங்க. அது நான் எங்கே போனேன்னு நீ கேட்க மாட்டியா? நீங்கள் எங்கே போனீங்கன்னு எனக்கு தேவையில்லை, என்கிட்ட வந்துட்டீங்கல்ல, எனக்கு அது போதும். நீ என்ன மாதிரி யாரையாவது பார்த்தியா? நீங்கள் டேங்க கேட்குறீங்களா கிம்பி? அப்போ நீ அவனை பார்த்துருக்க? ஆமாம், வந்தான். அவனோட காதலை பற்றி சொல்லிகிட்டு இருந்தான். நீங்கள் வர வரைக்கும் பேச்சு தனிக்கி பேசிகிட்டு இருந்தேன், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஜங்குக் லைட்டாக சிரிக்கிறான். கிம்பி தான் நம்ம ஜியானோட ஹேண்ட்ஸ் அப்படியே பொறுமையாக பிடிக்கிறான். ஸோ ஜியான் அப்படியே டக்குன்னு திரும்பி கிம்பியை பார்க்க, ஸோ நம்ம கிம்பியோட கண்ணில் அவ்வளோ காதல் இருக்குது. அவன் கண் அப்படியே லைட்டாக கலங்கி ஒரு மாதிரி இருக்குது. நம்ம ஜியான் தான், என்னாச்சு உங்களுக்கு, ஏன் கண்ணெல்லாம்? நீயும் என்ன அந்த மாதிரி காதலிக்கிறியாடா? சொல்லு ஜான், உனக்கு என் மேலே அதே மாதிரி காதல் தான் இருக்கா? அந்த ஜங்குக் டேங் மேலே வச்சுருக்க மாதிரி, அந்த டேங் ஜங்குக் மேலே வச்சுருக்க மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கா உன் காதலும் என் மேலே? சொல்லுடா. அதுக்கும் மேலே இருக்கு, என்னால் காட்ட முடியலை, உங்ககிட்ட காட்டணும்னு முயற்சி கூட பண்ண முடியலை. என் காதல் அதுக்கும் மேலே, அது உங்ககிட்ட காட்டணும். அது சிறு பொழுது பிரிந்ததற்கே
பல பொழுதும் கதறிவிட்டாய். ஜென்மங்களாய் என் துயரம் அறிவாயோ நீ. கிம்பி அப்படின்னு நம்ம ஜியானோட உதத்தில் அவன் முத்தம் கொடுத்துக்கிட்டே அப்படியே பொறுமையாக அந்த முத்தத்தை விடுறான். ஸோ நம்ம ஜியான் தான் ஒரு மாதிரி ஷாக்கா நம்ம கிம்பியை பார்த்துக்கிட்டே இருக்க. கிம்பி தான் அப்படியே ஜானை பிடிச்சி இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறான். ஸோ நம்ம ஜானுக்கு ஏதோ அவன் பிறந்த பலனையே அவன் இன்னைக்கு தான் அடைஞ்சான்ற மாதிரி அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ அப்படியே ஜின்னோட பேலஸ்க்குமே வராங்க. ஸோ நம்ம கிம்பி தான் அப்படியே அந்த பேலஸ்க்குள்ள உள்ள வர. ஸோ நம்ம ஜின் தான் வந்து ஹக் பண்ணுறாங்க. எப்படி இருக்க கிம்பி? நல்லா இருக்கா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அப்புறம் உன்னை பார்க்குறதுக்காக ஒரு விருந்தாளி வந்திருக்காங்க கிம்பி. யார்? என்ன பார்க்குறதுக்கு யார் வந்திருக்கா? இதோ அண்ணா அப்படின்ட்டு ஒரு பர்சன் அப்படியே ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. மென், நீ நீ என்ன பண்ணுற? எப்படி இருக்கீங்க? என்னை பார்க்காம எப்படி இருந்தீங்க இத்தனை நாளா? உங்களுக்கு ஒரு வாட்டி கூட என்னை பார்க்கணும்னு தோணவே இல்லையா? இங்கே பார், அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு உன்னை பார்க்கணும்னு தோணினாலுமே என்னால் வர முடியலை. அம்மா அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னா அம்மா இப்போ நம்ம கூட இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம மீன் கேட்க. ஸோ அப்போ நம்ம டேங் தான் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறான். ஸோ முன்னாடி தான் யூங்கி நிற்கிறாரு. ஸோ நம்ம டேங் தான் ஒரு மாதிரி என்னன்ற மாதிரி கண்ணை காட்ட யூங்கி லைட்டாக சிரிக்கிறான். ஸோ நம்ம நம்ம கிம்பிக்கு நல்லாவே புரியுது யூங்கி எதுவுமே சொல்லலை அப்படின்ட்டு. ஸோ நம்ம டேங் தான் அவனை அப்படியே கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணுற மாதிரி ஹக் பண்ணிவிட்டு, அம்மா போய் சேர வேண்டிய நேரம், அதனால அவங்க போயிட்டாங்க, அதை நினச்சி நீ கவலைப்படாத மென் அப்படின்ற மாதிரி தம்பி அவன் ரொம்ப கம்ஃபர்டபுளாக சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். இப்போ யூங்கி தாண்டா. எப்படி இருக்க கிம்பி? பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சா? என் தம்பி எப்படி பார்த்துக்கிறேன் யூங்கி? அவன் தம்பிக்கிட்டே கேளு, அவனே சொல்வான் நான் அவனை எப்படி பார்த்துக்கிறேன்னு. அப்போ நம்ம கிம்பி தான் அப்படியே மின்ன பார்க்க. ஸோ மின் ரொம்பவே அழகாக இருக்கான். அவன் ஃபேஸில் அவங்க அம்மா இல்லைன்ற வருத்தம் இருந்தாலும் நம்ம யூங்கி அவனை நல்லா தான் பார்த்துக்கிறான்றது அவனை பார்க்கும் போதே அவனுக்கு புரியுது. ஸோ அப்போ நம்ம கிம்பி தான் நம்ம யூங்கியை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஹக் பண்ணுற மாதிரி கை நீட்ட. ஸோ யூங்கி வந்து ஹக் பண்ணிவிட்டு, மன்னிச்சிடடா, நான் அவன்கிட்ட சொல்லியிருக்கணும், சொல்லாம் பண்ணது என் தப்பு தான், எனக்கு புரியுது, இது எனக்காக தானே பண்ண கிம்பி, அமைதியாக யூங்கி அப்படின்ட்டு. ஸோ அவங்க 2 பேரும் அவங்க காதுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. ஸோ அப்படியே நைட் டைமே ஆகுது. நம்ம டேங் தான் அவனோட ரூமில் இருக்கான். அந்த ரூம் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ நம்ம டேங் தான் அவனோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த டைமுக்கு நம்ம ஜியான் அப்படியே உள்ளே வர, அவங்களுக்காக பால் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால் வச்சுட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து போக, ஜான் சொல்லுங்க கிம்பி, இங்கே வா. சொல்லுங்க, என்ன வேணும்? எதாவது வேணுமா? எதாவது எடுத்துகிட்டு வரட்டுமா? ஜான் இங்கே உட்காரு. சரி அப்படின்ட்டு ஜான் அப்படியே கிம்பி பக்கத்தில் உட்கார. ஸோ நம்ம கிம்பி தான் அவன் கையிலேருந்து ஒரு பேப்பர் எடுத்து கொடுக்குறான். என்னது இது? ஓப்பன் பண்ணி பாரு. எவ்வளோ அழகாக இருக்குது. நீங்களும் நானுமா? இது அந்த டேங்கும் ஜோங்குக்கும். அவங்க 2 பேருமா அழகாக இருக்காங்கல்ல? ஆனால் இது எப்படி உங்ககிட்ட? அது எனக்கு தெரியல. அவன் இது எவ்வளோ முக்கியமாக பார்த்தான்னா, இதை அவனோட காதல் சின்ன மாதிரி பார்த்தான். எனக்கு என்னமோ இதை நான் எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அவங்ககிட்ட கேட்கக்கூட இல்லை, நான் பாட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். எங்கே நீங்கள் திருடி இருக்கீங்க? அப்போ கிம்பி தான் லைட்டாக சிரிச்சிட்டு, உனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு. என்னால் அந்த டேங் மாதிரி உட்காந்து வரைஞ்சிட்டு வராது, எனக்கு வராது. எனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு, நான் கொடுக்குறேன். நான் அதுக்கு பதிலாக அவனுக்கு அங்கே வேறு ஒன்று வச்சுட்டு வந்திருக்கேன்.
அப்படின்ற மாதிரி கிம்பி சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஜியான் தான் அந்த பெயிண்டிங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அது என்ன பெயிண்டிங்னா நம்ம டேக்குக்குள்ள அந்த கிஸ்ஸிங் பெயிண்டிங் ஒன்று இருக்குன்னு சொல்லியிருந்தேன்லடா. ஸோ அந்த பெயிண்டிங் தான் அது. ஸோ நம்ம ஜியான் பார்த்துட்டே இருக்கோம், அவனுக்கு அது அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஸோ நம்ம ஜியான் தான் இது ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஆமாம் அப்படின்ட்டு கிம்மி அப்படியே அந்த பேப்பரை வாங்கிட்டு அவர் ஓரமாக வைக்கிறான். ஸோ நம்ம ஜியான் தான் என்னன்ற மாதிரி பார்க்க ஸோ ஜியானோட உதட்டிலேயே ஒரு முத்தம் கொடுக்குறான். ஸோ நம்ம ஜியானுக்கு அது இன்னும் கனவான்ற இது இல்லை, அவன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். இது சரியா தப்பான்னு தெரியல ஜியான், ஆனால் உனக்கு எனக்கும் நடுவில் இது இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இது காதலுக்காக அப்படின்ற மாதிரி நம்ம கிம்பி ஒரு வார்த்தை சொல்ல ஜியோனோட கண்ணில் இருந்து மறுபடியும் தரையாக கண்ணீர் ஊற்றிக்கிட்டு இருக்கு. அவன் ஒரு மாதிரி நம்ம கிம்பி மேலே அப்படியே ஏறி உட்காந்துக்கிட்டு அவனை அப்படியே இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறான். நம்ம கிம்பி மேலே அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். சரிடா, இதோட அன்கட்டை நம்ம அப்படியே டெய்லியில் பார்க்கலாம். ஸோ டெய்லியில் பார்த்து முடித்தவங்க அப்படியே டைரெக்டாக இங்கே யூடியூப்க்கு வந்துடுங்க, ஸ்டோரியை முடிச்சுட்டு போயிடலாம். அப்படியே நெக்ஸ்ட் டே நைட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம டயாங் தான் அப்படியே சுற்றி ஒரு விஷயத்த தேடிக்கிட்டு இருக்கான். என்ன தேடுற டயாங்? இங்கே நான் பண்ணி வச்ச இந்த பெயிண்டிங்கை காணோம். பெயிண்டிங்கை காணுமா? அங்கே தான் அங்கே சோஃபாவில் இருக்கும் பாரு. இல்லை ஜங்குக், நான் தேடி பார்த்துட்டேனே, கிடைக்கலையே. கடையிலையா? எங்கடா போயிருக்க போகுது அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கும் வந்து தேடுறான். ஸோ பார்த்தா அங்கே அந்த பெயிண்டிங்கோட ஃப்ரேம் இருக்கு, பட் அந்த பெயிண்டிங்கை காணோம். ஏய், இதான அந்த ஃப்ரேமா? ஆமாம், இந்த சைஸில் தான் வரைஞ்சேன், ஆனால் மேலே இந்த பேப்பர் எங்க? ஸோ அப்போ நம்ம ஜங்குக்கு என்னன்னு தெரியாமல் அந்த ஃப்ரேம் அப்படியே தூக்க, ஸோ அந்த ஃப்ரேமோட டாப்ல இருந்து ஒரு செயின் மாதிரி ஒன்று தொங்குது. என்னது இது? தெரியலையே, கூட ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ட்டு டேங் தான் அதை அப்படியே பிடிச்சி ஓப்பன் பண்ணிட்டு, ஏய் இது ஜான், இது கிம்பியா அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஜங்குக்கு அதை வாங்கி பார்க்குறான். அப்போ அந்த பெயிண்டிங்கை எடுத்துகிட்டு போனது கிம்பி தான் நினைக்கிறேன். என்ன சொல்கிற? அதை எடுத்துகிட்டு இதை வச்சுட்டு போயிருக்காங்க. இது அவங்களோட ஞாபகத்தமாக நம்மக்கிட்ட இருக்கட்டும்னு கொடுத்துட்டு போயிருக்காங்க போல இருக்கலாம் அப்படின்ட்டு நம்ம டேங் அதை வாங்கிட்டு கழுத்தில் போடுறான். அது ஒரு செயின் தாண்டா, கோல்ட் செயின். அதுவும் வந்துட்டு அதில் அது எப்படி சொல்கிறது, ஹார்ட்டின் ஷேப்பில் 2 சைட் ஃபோட்டோ வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது நம்ம கிம்பியோடது. ஸோ அதில் நம்ம ஜியானோட ஃபோட்டோவுமே இருக்குது. ஸோ அதை தான் பார்த்துட்டு நம்ம டேங்கோடைய நெக்கில் போட்டுக்கிட்டு, நான் சொன்ன பார்த்தியா ஜங்குக், கிம்பிக்கு ஜான் மேலே அவ்வளோ லவ் இருக்குது, ஆனால் மனுஷனால காட்ட முடியல அப்படின்ற மாதிரி அந்த செயினே பார்த்துக்கிட்டு இருக்க. ஆமாண்டா, நான் கூட ஏதோ தப்பாக நினச்சிட்டேன், அவர் கோவத்தில் பண்ணதை நான் தப்பாக நினச்சிட்டேன். அதெல்லாம் பரவாயில்ல, அதை இப்போ புரிஞ்சுக்கிட்டல அப்படின்ட்டு நம்ம டேங் அப்படியே ஒன்று ஹக் பண்ணுறான். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகிருக்கும். ஸோ நம்ம ஜங்குக்கோட மேட்ச் இப்போது. ஸோ நம்ம ஜங்குக் தான் இப்போ அவன் அந்த காம்படிஷனில் கலந்துக்கிறான். ஸோ அவனோட போட்டியுமே அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவனுக்கு முன்னாடி ஒரு பர்சன் இருக்காங்க. ஸோ நம்ம ஜங்குக்கும் அந்த பர்சனுமே ஃபுல் கவர்டாக இருக்காங்க. ஸோ கெண்டுக்கு வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களோட ஹெட் எல்லாமே ஃபுல்லாக மறைச்சி தான் இருக்கும். ஸோ அவங்க அப்படியே வந்து ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நிறையா டெக்னிக்ஸ், 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சளிச்சவங்களே இல்லாத மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஜங்குக் தான் அந்த பர்சன் கிட்ட ரொம்ப போராடி அப்படியே ஜெயிக்கிறாங்க. ஸோ நம்ம ஜங்குக் ஜெயிச்சதுக்கு அந்த பர்சன் அப்படியே கை கொடுத்து அந்த இடத்துல வந்து பவ் பண்ணிட்டாங்க, வந்து இறங்குறாங்க. ஸோ நம்ம டேங் தான் நம்ம ஜங்குக் கீழே வந்தோடனே அவனை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறான். அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நம்ம ஜங்குக் வின் பண்ணது. ஸோ அப்போ அவனுக்கு ஆப்போசிட்டாக ஃபைட் பண்ண அந்த பர்சன் தான் அப்படியே கிட்ட வராங்க. ஜங்குக், சொல்லுங்க யோங்கி அப்படின்ட்டு டேங் அப்படியே திரும்புகிறான். நல்லா ஃபைட் பண்ணிங்க, நீங்களும் தான் ரொம்ப நல்லா ஃபைட் பண்ணிங்க, நீங்கள் வின் பண்ணதில் எனக்கு சந்தோஷம்தான் ஜங்குக். என்னால் என்ன சொல்கிறதுன்னு தெரில, நீங்களும் ரொம்ப டஃப் கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் பேசிகிட்டு இருக்க. ஸோ அப்போ நம்ம ஜிமிந்தா டக்குன்னு ஓடி வந்துட்டு, யார் நீங்கள், எதுக்காக இப்படி முன்னாடி நிற்கிறீங்க? யாரா? ஃபர்ஸ்ட் நீ யார்? நான் டேங்கோட ஃப்ரெண்ட். அவங்க என்னோடய ஃப்ரெண்டு. நான் யோங்கி. நான் ஜிமின்.
அப்படின்ட்டு 2 பேர் கை கொடுத்துட்டு நம்ம ஜிமின் தான் டியாங்கா ஜங்குக் ஜெயிச்சிட்டாரு, ட்ரீட்டு வை. ட்ரீட்டு தானே, வச்சிடலாம். நான் வைக்கிறேனே அவங்க எல்லாருக்கும். எதுக்கு நீங்கள் எதுக்கு வைக்கணும் அப்படின்ட்டு ஜிமின் தான் யூங்கியை பார்த்து கேட்க நம்ம யூங்கி தான்டா லைட்டாக சிரிக்கிறான். ஸோ அவ்வளோதான் இந்த எபிசோட் நான் இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் இந்த 2 ஷர்ட்டையும் நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்கடா. டாடா பாய்.